கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்துல பாண்டவபுரா பக்கத்துல மெட்டஹள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர்ல பேபி கனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் இருக்குது. சிமெண்ட்னால ஆன அந்த அணையை கட்டி தண்ணியை தேக்கி வச்சிருப்பாங்க. இந்த அணையிலிருந்து தண்ணி வழியிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயங்கிறதுனால சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் இங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இந்த இடம் அவ்வளவோ ஒரு பசுமையான ரொம்ப அழகான ஒரு இடம். அப்படிதான் அந்த ஒரு நாள் ஜூன் 8 சுரேஷ் அப்படிங்கிற நபர் இந்த அணையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பிங்க வந்து அணையை சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது தண்ணி வெளியில வழிகிற அந்த இடத்துல ஒரு கட்டை ஒண்ணு மிதந்துட்டு இருந்திருக்குது. அந்த கட்டைக்கு அருகிலேயே இன்னொரு சிவப்பு கலர் ஒரு துணி, அந்த துணி எதுலையோ சுத்தப்பட்டு இருக்கிற மாதிரி மிதந்துட்டு இருக்கிறத அவர் பார்க்கிறார். ரொம்ப வினோதமான அந்த காட்சி. அந்த சிவப்பு கலர்ல இருக்குது, அது என்ன அப்படின்னு அவரை பார்க்க தூண்டி இருக்குது. ரொம்ப பக்கத்துல போயிட்டு பார்த்துருக்காரு. பார்த்த ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சே போனாரு. உடனே அவர் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருக்கிறாரு. ஏன் இப்படி ஒருத்தர் ஓடுறாரு அலறி அடிச்சு அப்படின்னு அவரை பிடிச்சி கேட்கும் பொழுது அவர் தான் பார்த்த விஷயத்த அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்கார். அந்த மக்கள் ஊரே 1-2 வந்து அந்த விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்தவங்களும் அலறி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இது பாண்டவபுரா அந்த லிமிட்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். இப்போ போலீஸ் எல்லாம் அங்கே வர்றாங்க. வந்தவங்க அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு மனித உடல். அந்த உடல் இடுப்புக்கு கீழே வெட்டப்பட்டு, இடுப்புலேருந்து கீழே தான் அந்த உடல் இருக்குது. அந்த உடல் வந்து சிவப்பு கலர் துணியினால சுத்தப்பட்டிருக்குது. இந்த உடல் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது அந்த போலீஸுக்கு தெரியல. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஆட்கள் குதிச்சு அந்த பாடியை வெளியில் எடுத்து போடும்போது தான் தெரியுது அது ஒரு பெண் உடல் அப்படின்னு. பெண் உடல் தெரிஞ்ச உடனே இந்த விஷயம் வந்து காட்டுத்தீ போல அவங்க ஹையர் ஆஃபீஸருக்கு தான் பரவுது. ஏன்னா இடுப்புக்கு மேலே பகுதி காணா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸருக்குலாம் தகவல் போகுது. இப்போ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வர்றாங்க, மோப்ப நாய்கள்லாம் அங்கே வருது. இதுக்கு இடையில இந்த பாடியோட மீத பகுதியும் அந்த அணைக்குள்ளே கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் பயிற்சி பெற்ற போலீஸ்காரங்கெல்லாம் அதுக்குள்ளே இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு உறுதுணையா ஊர்க்காரங்களும் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேல் உடல் பாகத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதற்கு இடையில இந்த பேபி கனல் அணையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு அணை சிடிஎஸ் கேனல், இந்த கேனல்லையும் இதே மாதிரி ஒரு பாதி உடல் மிதக்குது அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே இந்த பாண்டவபுரா போலீஸ் இந்த உடலுடைய பாதி தான் அங்க மிதக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க மொத்த டீமும் அங்க போய் அதை கைப்பற்றி இருக்கிறாங்க. கைப்பற்றினவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இங்க இருக்கிற இந்த உடலுடைய பாதி அது கிடையாது, அது வேற ஒரு உடல். அதுவும் அதே மாதிரி இடுப்புக்கு கீழே வெட்டப்பட்டு சாரியில சுத்தப்பட்டு அப்படியே மிதந்துட்டு இருக்குது. அதையும் கைப்பற்றுறாங்க. பேபி கேனல்ல கைப்பற்றப்பட்ட அந்த பாடியும் சிடிஎஸ் கேனல்ல கைப்பற்றப்பட்ட பாடியும் ஒரே மாதிரி வெட்டப்பட்டிருக்கு. இது ஒரு சீரியல் கில்லர்னால, ஒரு சைக்கோ கில்லர்னால செய்யப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற அச்சம் அந்த ஊருக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. இது மீடியாக்கள்லாம் பயங்கரமான பரவ ஆரம்பிக்குது. இப்போ போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலியா இது மாறுது. அந்த பக்கம் ஃபுல்லா தேடுறாங்க, யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி சர்ச் பண்றாங்க. எதுக்குமே பதில் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் கர்நாடகா மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பயங்கர பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸா மாறிச்சு. சரி, இப்படி வெட்டப்பட்டவங்க யாரு, அவங்க ஏன் வெட்டப்பட்டாங்க, அவங்களை வெட்டினது யாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். நான் RS ராஜா, இது RS ராஜா கிரைம் ஸ்டோரிஸ். பேபி கனல்ல ஒரு பாதி சடலம் கிடைச்சதுல அந்த பாதி சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். இந்த பாடிக்குரிய நபருக்கு ஏறக்குறைய 25 to 35 வயது இருக்கலாம் அப்படின்னு அவங்க மதிப்பு சொல்றாங்க. இந்த பாடி இறந்து ஏறக்குறைய ஒரு 4 நாள் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததான் இந்த சிடிஎஸ் கேனல்ல ஒரு பாடி கிடைச்சது இல்லையா, அந்த பாடியோட வயது வந்து 30 வயது இருக்கலாம் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடி இவங்க இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. மைசூர் சதன் ஐஜி பிரவீன் மதுக்கூர் அவர்கள் இதை ரொம்ப ஸ்பெஷலா அந்த கேஸை எடுத்துக்கிட்டு 9 தனிப்படையை அமைக்கிறார். இந்த 9 தனிப்படையில 45 போலீஸ். முதல்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த 2 சடலமும் யாரு, இவங்க ஃபேமிலி டீட்டெயில் என்ன, இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கர்நாடகாவில் இருக்கிற பல மாவட்டங்களில் போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த 9 ஸ்பெஷல் டீமுக்கும் கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டாஸ்க். அடுத்து இன்னொரு டெக்னிக்கல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. இந்த 2 சடலமும் கிடைச்சது இல்லையா, இந்த 2 சடலத்துக்கு பக்கத்துல இவங்க இறந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு வார காலகட்டம், இந்த காலகட்டத்தில் இந்த ரேஞ்சில் மொபைல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்திருக்கா, சிக்னல்ஸ் என்ன வந்திருக்கு, யாரெல்லாம் இங்கேருந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னிக்கல் டீம் அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க.
டோட்டலா அந்த இடத்துல இருந்து அப்படி சந்தேகப்படுற மாதிரி அவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த 9 தனிப்படை இல்லையா, அவங்களும் போயிட்டு எல்லா இடத்துலயும் சர்ச் பண்றாங்க. ஒரு நல்ல தகவல் கூட அவங்களாலையும் கலெக்ட் பண்ண முடியல. எல்லா பக்கமும் போலீஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறுது. இந்த கேஸ் வந்து கர்நாடகா மாநிலம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டு சைக்கோ குள்ளரா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பீதியும் பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் எப்படி இந்த என்கொயரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா, இந்த 2 சடலம் வந்து இல்லையா, அந்த சடலத்தோட ஐடென்டிஃபிகேஷன், அதோடைய ட்ரெஸ்ஸு, அங்க அடையாளங்கள், இதை வந்து ஒரு 10,000 போஸ்டர் துண்டு சீட்டா அடிச்சுட்டு எல்லா பொதுமக்கள் பார்க்குற பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஐஜி இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காரு. அதாவது கர்நாடகா மாநிலத்துல இந்த மாசம் மட்டும் காணா போன பெண்களுடைய லிஸ்ட் எடுக்கிறார். 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள காணா போன லிஸ்ட். கடந்த ஒரு மாதத்துல மட்டும் 1116 பேர் இந்த 9 தனிப்படையும் இந்த 1116 பேருடைய வீடுகளுக்கு அனுப்பி இந்த இவங்க வச்சிருந்த அந்த 2 இறந்து போன பெண்களுடைய அடையாளங்களை காமிச்சு, இது உங்க பெண்ணா, உங்க பெண் வந்து காணா போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, யார்கிட்ட பேசினாங்க, அவங்க ஃபோன் நம்பர்ஸ், இப்படி எல்லா தகவலும் எடுக்க சொல்றாரு. இவங்க அப்படி எல்லா தகவலும் எடுத்தாலும் கூட இந்த 2 பேரை பத்தியான டீட்டெயிலை கண்டுபிடிக்கவே முடியல. அதுவும் ஃபெயிலியரா மாறுது. இப்படி போலீஸ் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் திரும்பி திரும்பி மறுபடியும் விட்ட இடத்துலயே, அவங்க ஆரம்பிச்ச இடத்துலயே தான் நிற்குதே ஒழிய இந்த கேஸ்ல ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த கேஸ் இந்தியா முழுவதும் அடுத்து என்ன நடக்கும், இதை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் லெவலுக்கு இது போகுது. போலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கேஸுக்கு துப்பு கொடுக்குறவங்களுக்கு நாங்க 1 லட்சம் சன்மானம் தர்றோம் அப்படிலாம் சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி ஜூன் மாசம், ஜூலை மாசம், இந்த மாதிரி 2 மாசம் டோட்டலா கடந்து போயிருச்சு. அப்போதான் சாமராஜநகர் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐக்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. என்ன தடயம் அப்படின்னா, இந்த ஸ்டேஷன்ல கீதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. 32 வயது இவங்களுக்கு. ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இங்க வந்து ஃபைல் ஆயிருக்குது. அதாவது ஜூன் மாசம் 5ஆம் தேதி 2022ல இவங்க காணாம போயிருக்காங்க. இது ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. இவங்க வீட்டுல கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதி இவங்க வீட்டை விட்டு போயிருக்கிறாங்க. 2, 3 நாள், இந்த 3 நாளும் வீட்டுல உள்ளவங்க அவங்க சொந்தக்காரவங்க வீடு எங்கெல்லாம் போயிருப்பாங்க சந்தேகப்பட்டாங்களோ அங்கெல்லாம் போய் இவங்க விசாரிச்சிருக்காங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால ஜூன் 5ஆம் தேதி எங்க வீட்டு பொண்ணு கீதா காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஆம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. இப்போ இந்த கேஸை எடுத்து படிச்சு பார்த்த எஸ்ஐக்கு இந்த கேஸுக்கும் முதல்ல அந்த பேபி கனல்ல கடந்தாங்க இல்லையா ஒரு பாடி, அந்த பாடிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு அவர் வந்து சின்னதா பொறி தட்டி இந்த கேஸ் எடுத்து இன்னும் தோண்டி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படிக்க ஆரம்பிக்கிறது யார் அந்த பொண்ணு அப்படின்னு அவர் பார்த்தாருன்னா, அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ரிலேஷன்ஸ். அந்த பொண்ணு பேரு கீதா. அந்த கீதாவுடைய போட்டோல அந்த பெண் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்த அந்த உடையோட அந்த பெண்ணோட போட்டோ இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இந்த எஸ்ஐக்கு இதே ட்ரெஸ்ஸை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கேனல்ல கடந்த அந்த பாடியோடைய அந்த போட்டோ எடுத்து பார்த்தா இதே ட்ரெஸ்ஸு அந்த பாடியில இருந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது அவரால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு உணர்ந்த அந்த எஸ்ஐ உடனே ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இந்த தகவலை தெரிவிக்கிறார். ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு இதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த சடலம், முதல் சடலம் கீதாவுடையது, வயதும் 32 வயது, எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து போலீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த கீதாவுடைய ஃபோன் நம்பர் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆனது, கடைசியா யாருக்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த கீதாவுடைய ஃபோன் மெட்டாஹல்லி அப்படிங்கிற ஊர்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. கடைசியில ஒரு நபர்கிட்ட அந்த பெண் பேசியிருக்காங்கிற தகவல் போலீஸுக்கு தெரிய வருது. அந்த நம்பரை அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் என்கொயரி போயிட்டு இருக்கும் பொழுது ஹிப்போஹோடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மே 2ஆம் தேதி 2022ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது. அதாவது குமுதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காணவில்லை அப்படிங்கிறது தான் அந்த கேஸ். இந்த குமுதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மே 1ஆம் தேதி வேலை தேடி வெளியூருக்கு போனாங்க. இவங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இவங்க எங்க தேடியும் உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது அந்த கம்ப்ளைண்ட். சரி, இந்த குமுதாவுடைய ஃபோன் கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு, யாரு கூட பேசுனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எடுக்கிறதுக்காக போலீஸ் வந்து விசாரணையில இறங்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. என்னன்னா, இந்த குமுதாவும் கடைசியா அவங்க ஃபோன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா இந்த மெட்டஹல்லிங்கிற ஊர்ல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. அவங்க கடைசியா பேசின நபரும் கீதா பேசினாங்க இல்லையா, அந்த நம்பரும் 2 1 அப்படிங்கிறது போலீஸ் கண்டுபிடிச்சு அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. எங்கேயோ ஒரு பொண்ணு இறந்து போகுது, கீதா.
இன்னொரு ஊர்ல ஒரு பொண்ணு இறந்து போகுது, அந்த பொண்ணு குமுதா. 2 பேரும் பேசின நம்பர் ஒண்ணு, போன் சுவிட்ச் ஆஃப் போனதும் ஒரே ஊர்லங்கிறது போலீஸ்க்கு இது என்ன கனெக்டா இருக்க முடியும் அப்படிங்கிற பயங்கரமான அதிர்ச்சி. அந்த நம்பருக்குரிய நபர் யாரு அப்படின்னா டி சித்தலிங்கப்பா. இப்போ அந்த சித்தலிங்கப்பா எங்க இருக்காரு அப்படின்னு அவருடைய மொபைல் டவர் வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. டொபர்ஸ்பேட் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிறாரு. ஒரு தனிப்படை அமைக்கப்படுது. சித்தலிங்கப்பா போய் அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. போலீஸோடைய முறையில விசாரிக்க ஆரம்பிக்கும் போது சித்தலிங்கப்பா சொல்றாரு, இந்த கேஸை முடிக்கிறதுக்காக நான் ஒரு அப்பாவி, என்னை கொண்டு வந்து எல்லா கேஸையும் என் மேல நீங்க எழுதி இந்த கேஸை முடிக்க போறீங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பயங்கரமா மறுக்கிறார். போலீஸ் 2 பெண்களும் உன்னுடைய நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் காட்டும் போது ஒரு கட்டத்துல சித்தலிங்கப்பா, ஆமா நான் தான் பண்ணேன், இந்த 2 கொலை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு கொலையும் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு பேர் பார்வதி, அதையும் இந்த மாதிரி தான் நான் அணையில போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் சொல்றான். இதை கேட்ட போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இந்த கொலைகள்லாம் நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ் என்கொயரி பண்ணும்போது ஒண்ணா விளக்க ஆரம்பிக்கிறான் இந்த சித்தலிங்கப்பா. கீதாவுடைய சொந்த ஊர் வந்து சாம்ராஜ் நகர். சாம்ராஜ் நகர்ல இருந்து மெட்டகலி 75 கிலோமீட்டர். வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போன்ல பேசியிருக்கான். இந்த கீதா எனக்கு வேலைக்கு இன்டர்வியூ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி கிளம்பி இருக்கிறாங்க. வந்த பெண்ணை இவன் ரிசீவ் பண்ணிருக்கான். இவனுடைய ரெண்டடு ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. ரொம்ப நல்ல விதமா வரவேற்று சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். சாப்பிட்டு அவங்க ரிலாக்ஸா இருந்த நேரத்துல ஏதோ ஒரு செகண்ட்ல அந்த பெண்ணை அட்டாக் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான். கீதா இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப சாவகாசமா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவன் வீட்டில் இருக்கிற பாத்ரூம்ல வச்சுட்டு துண்டு துண்டா இடுப்புக்கு மேல வெட்டியிருக்கான். அவங்ககிட்ட காரெல்லாம் கிடையாது, பைக் வச்சிருந்துட்டான். அந்த பைக்ல அந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் அங்கக்க அணையில இருக்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொண்டு போயிட்டு வீசிட்டு வந்திருக்கிறான். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்வதி அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணு அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வீட்டில் வச்சுட்டு அவன் தண்ணி கொடுத்துருக்கான், சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு நம்பி வேலைக்கு அழைச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் பொழுது அட்டாக் பண்ணி கொண்டிருக்கான். அதே மாதிரி பாத்ரூம்ல வச்சுட்டு வெட்டி இருக்கான். அணையில கொண்டு போய் தூக்கி போட்டிருக்கான். கீதா, குமுதா, பார்வதி அப்படின்னு 3 பெண்களையும் இப்படித்தான் அவன் வந்து கொலை பண்ணதா சொல்லியிருக்கான். இது மட்டும் இல்லாம தான் கொலை பண்ண வேண்டிய லிஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்கான். இன்னும் 3 பெண்கள், 2 ஆண்கள், மொத்தம் 5 பேர் நான் கொலை பண்ண வேண்டிய லிஸ்ட் இருக்குது அப்படின்னு தைரியமா சொல்லியிருக்கான். போலீஸ்க்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் ஏன் நீ கொல்லணும், ஏன் கொலை பண்ற ஒரு மோட்டிவ் உனக்கு வந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் பொழுது அவன் சொன்ன அந்த தகவல் தான் இந்த கேஸ்லயே யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதுக்கு இந்த சித்தலிங்கப்பா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இவனை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. இந்த சித்தலிங்கா எந்த ஊரை சேர்ந்தவர்னா ராமநகர் மாவட்டத்தை சேர்ந்த குதூர். இவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. பொம்மச்சந்திரா அப்படிங்கிற ஃபேக்டரியில ஒரு சாதாரண லேபரா இருந்திருக்கான். ஏதோ ஒரு வேலை விஷயமா பெங்களூர் வந்திருக்கான். அப்படி பெங்களூர் வரும்போது பெங்களூர்ல இருக்கிற ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்கான். அங்க இருக்கிற ஒரு விலை மாது கூட போய் தங்கியிருக்கான். அந்த பொண்ணு பேரு சந்திரகலா. சந்திரகலாவோட போய் தங்கும் பொழுது அந்த பொண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். இப்போ அடிக்கடி பெங்களூர் போனவன் இந்த சந்திரகலாவை பார்ப்பான். 2 பேரும் நாளடைவில் ஃப்ரெண்டா ஆறாங்க. அதுக்கப்புறம் லவ்வர்ஸா மாறுறாங்க. ஒரு கட்டத்துல நீ ஏன் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சந்திரகலாவை அழைச்சிக்கிட்டு இந்த மெட்டகலிக்கு வந்துடுறான். மெட்டகலியில வந்து தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிட்ட போய் சொல்லிட்டு இந்த சந்திரகலாவோட இருந்து ஒரு 6 மாசம் குடும்பம் எடுத்து ஆரம்பிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது சந்திரகலா கிட்ட கேட்டிருக்கான், இவ்வளவு நீ நல்ல பொண்ணா இருக்கியே, நீ ஏன் வந்து ப்ராஸ்டியூஷன் செய்யற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சந்திரகலா சொல்லியிருக்காங்க, இதை நான் விரும்பி செய்யல, என்ன வந்து இந்த தொழில சில பேர் தள்ளிட்டாங்க, ஒரு 5 பேர் என்னை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரகலா தன்னுடைய பிளாஷ்பேக் கதையை சொன்ன உடனே சந்திரகலாவுக்காக அந்த 5 பேரையும் நான் உனக்காக பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழி தீர்க்கிறதுக்காகத்தான் அந்த பெண்களை வரிசையா வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்கான். இதுல சந்திரகலாவும் அவங்க தொட போயிருக்கிறாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணி நல்ல வேலை இருக்கு, நீங்க வந்து நல்ல சம்பளத்துல வேலை செய்யலாம், வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர வச்சு இந்த வீட்டுல இருக்கும்போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அட்டாக் பண்ணி பாடியை 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்கான். ஒரு கட்டத்துல வந்து 3 கொலை பண்ணிட்டான். இப்ப போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே சந்திரகலாவுக்காக கொல்ல வேண்டியது 5 கொலை தானே, ஆனா இவன் 6வது ஒரு நபரையும் கொல்றதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கான். அந்த 6வது நபர் யாரு அப்படின்னா அதுதான் இந்த சந்திரகலா. எந்த சந்திரகலாவுக்காக இவன் கொலை பண்ண ஆரம்பிச்சானோ ஒரு 3 கொலை பண்ண உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா செத்து போனவங்க எல்லாருக்கூடையும் இந்த சந்திரகலா நேரடி கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த கொலையை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சந்திரகலாவுடைய கான்டாக்ட் வந்து
ரொம்ப ஈஸியாக போயிடும் போலீஸ்க்கு. அதனால இந்த சந்திரகலாவையும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த கொலையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சித்தலிங்கப்பா திட்டம் போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்போ சந்திரகலாவுக்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஏன்னா சேர்ந்து தான் 2 பேரும் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளையும் கொலை பண்ணுறதுக்கு இவன் பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிறது கேட்ட உடனே சந்திரகலாவுக்கு ஆடி போயிருக்காங்க. என்கொயரிலாம் முடிஞ்ச உடனே போலீஸ் இது அவங்க மேலே சார்ஜ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு சீரியல் கில்லரான இந்த சித்தலிங்கப்பா கர்நாடகா மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவையே ஒரு ஆட்டோ சங்கர் கொலை வழக்கு போல ரொம்ப பயமுறுத்தின ஒரு கொலை வழக்கு. இவன் ஒரு சைக்கோவா அப்படிங்கிற ரீதியிலையும் இவன் மேலே விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி நம்மளை சுற்றிலும் நிறைய சைக்கோக்கள் உலவி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மளை சார்ந்தவங்களை, நம்ம குழந்தைங்களை, நம்ம வீட்டாரை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள போகிறோம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை காணொலியை நான் இதை பதிவு பண்ணுறேன். நான் உங்கள் RS ராஜா. இது RS ராஜா கிரைம் ஸ்டோரிஸ். நன்றி, வணக்கம்.